உண்மையாகவே அல்லாஹ் நமக்கு ஒரு பாக்கியத்தை வழங்கி இருக்கின்றான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அனைவருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்குமா என்று தெரியாது. அதே நேரம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்ததற்கு அல்லாஹ்விற்கே நாம் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் என்று மனதிலே நாம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் பெரும்பாலும் நமது வாழ்நாட்களில் எண்ணிலடங்காத பாவங்களை நாம் சாதாரணமாக செய்து இருப்போம். ஆனால் அந்த பாவங்களை ஒரு சமயத்திலே இவ்வளவு பெரிய பாவங்களை எல்லாம் நாம் செய்து விட்டோமே, நாம் எப்படி மீள்வது இதிலிருந்து என்று திக்கு தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த ரமலான் மாதத்தின் மூலமாக, குறிப்பாக இந்த கடைசி பத்தின் மூலமாக இதோ உங்களுக்கு நான் வழிகாட்டுகின்றேன், வாருங்கள். பாவம் செய்தவர்களாக இருந்தால் வாருங்கள், உங்களது பாவங்களை மன்னித்து விடுகின்றேன். என்னிடம் உங்களது தேவைகளை கேட்பவர்களாக இருந்தால் கேளுங்கள், நான் உங்களுக்கு தருகின்றேன். உங்களுக்கு என்ன வேண்டும், இந்த உலகத்தில் மறுமையில் என்ன வேண்டும், நீங்கள் கேளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த கடைசி 10 நாட்கள். இந்த கடைசி 10 நாட்களை நாம் எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், மிகவும் ஆவலோடு அனுபவிக்க வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு பெரிய தங்க குவியல்கள் கொடுக்கப்பட்டால் அது எப்படி பேராசையோடு நாம் அடைந்து கொள்வோமோ, அதே போன்று இந்த கடைசி 10 நாட்களை நாம் பேராசையோடு அடைந்து கொள்ள வேண்டும். இதை நாம் ஒரு சங்கட்டமாகவோ ஒரு சலிப்பாகவோ இது போன்ற எந்த ஒரு எண்ணமும் நமது மனதில் ஏற்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ் அதிலிருந்து நாம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இறைவன் நாடினால் அடுத்த வருடம் நாம் இந்த இரவை அடைவோமா என்று நம்மால் உறுதியிட்டு சொல்லவே முடியாது. ஒருவேளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வருடம் தான் நமக்கு கடைசியான வருடமாக ஆக்கியிருந்தார் என்று சொன்னால், பெரும்பாலும் நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் நாம் அல்லாஹ்வை சந்தித்திருப்போம் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. எனவே நமது இந்த ஒரு வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது, இந்த லைலத்துல் கத்ர், இந்த கடைசி 10 சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த இரவை உயிர்ப்பிப்பார்கள் என்று ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு தெரிகின்றது. அப்ப இந்த இரவுகளில் நாம் அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேட வேண்டும். மன்னிப்பதற்காக வேண்டியே உருவாக்கப்பட்ட இந்த நாட்கள் தான் இந்த லைலத்துல் கத்ருடைய நாட்கள். பொதுவாக லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது 21, 23, 25, 27, 29 ஆகிய நாட்களில் தேட சொல்லுகிறதாலும் கூட, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 பொதுவாக நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், அமல்களை அதிகமாக செய்து கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று இந்த கடைசி 10 இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் அடையக்கூடியவர்களாக நாம் எப்படி இந்த நாட்களை எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குகின்றார்களோ அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும், அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அதே நேரம் அல்லாஹ்விடத்திலே இந்த புனிதமான இந்த சங்கை மிகு இந்த நாட்களிலே நாம் எதை கேட்க வேண்டும் என்று சொன்னால், பெரும்பாலும் நமது தேவைகளை கேட்பதற்கு வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் சொல்லப்பட்டிருந்தாலும், குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு சொல்லித் தரப்பட்ட ஒரு துஆ இது என்று சொன்னால், அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. நிச்சயமாக இறைவா, நீ மன்னிப்பதை விரும்பக்கூடியவன், எனவே என்னை மன்னித்து விடு. இப்பேற்பட்ட ஒரு வாக்கியை பாருங்கள். அல்லாஹ் மன்னிப்பதை விரும்பக்கூடியவனா, எனவே என்னை மன்னித்து விடு என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த இரவை பற்றி சொல்லும் பொழுது,
இப்படி திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நிச்சயமாக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் நாம் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எப்பேற்பட்ட இரவுகள் என்று சொன்னால் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இப்படி நினைத்து பாருங்கள். இப்போ மக்காவிற்கு நாம் என்ன செய்வோம்? உம்ராவிற்கோ அல்லது ஹஜ்ஜிற்கோ நாம் என்ன செய்வோம்? ஒரு பயணம் போறோம்னு வைங்க. மக்காவில் 2 ரக்காத் தொழுதால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று சொன்னால், நாம் இங்கு நமது ஊரிலே அல்லது உலகத்தில் எந்த வழியில் தொழுதாலும் 2 ரக்காத் தொழுதால் 2 ரக்காத் நன்மை தான் கிடைக்கும். ஆனால் மக்காவில் காபத்துல்லாவில் தொழுதால் எத்தனை ரக்காத் நன்மை நமக்கு கிடைக்கும்? 1,00,000 நன்மை நமக்கு கிடைக்கும். அப்ப அங்கே போகக்கூடிய மக்கள் அதை என்ன செய்வாங்க? 1,00,000 நன்மை எனக்கு அதிகமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கு தொழுது கொண்டே இருப்பார்கள், அந்த திக்ர் செய்து கொண்டே இருப்பார்கள், அந்த தஸ்பீஹிலே ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு அதனுடைய நன்மை தெரிந்திருக்கின்றது. அதனால் அவர்கள் வாரி குமித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதே போன்றுதான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் இந்த ஒரு இரவிலே நின்று வணங்குவது 1000 இரவுகள் நின்று வணங்கினால் என்ன நன்மையோ அந்த நன்மை இந்த ஒரு இரவில் நான் உங்களுக்கு தருகின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நாம் முதல்ல 1000 மாதங்கள் இந்த உலகத்துல இருப்போமான்னு நமக்கு தெரியாது. ஒரு மாதம் என்பது ஒரு வருடத்திற்கு எத்தனை மாசம்? வெறும் 12 மாதங்கள் தான். அப்போ ஒரு 100 வருஷம் இருந்தாலும் நமக்கு எத்தனை மாசம் தான் ஆகுது? 1200 மாதங்கள் தான் ஆகுது. 1200 மாதங்கள் நம்ம இந்த உலகத்துல இருப்போமா? 80 வருடமோ 70 வருடமோ 60 வருடமோ 50 வருடமோ நம்மளோட நாட்களை சொல்லவே முடியாது. எப்போ வேணாலும் எழுதி நான் போகலாம். அப்ப அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக, ஒரு சிறப்பான இரவான இந்த இரவு இருக்கின்றது. எனவே இந்த இரவை நாம் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு